அப்பாக்களுக்கும் அம்மாக்களுக்கும் அடிப்படையில் வித்தியாசம். ஐம் நாட் கம்பேரிங். அப்பாக்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறுக்கமான மனிதர்களாகவே இருப்பாங்க. நம்ம வீடுகளை கவனிச்சு பாருங்கள். பொம்பளை பிள்ளைங்களுக்கு பெருசாக தெரியாது. உங்கள் அண்ணங்களை உங்கள் தம்பியில் கேட்டிங்கன்னா தெரியும் உங்கள் அப்பா எவ்வளோ இறுக்கமானவர். ஏன்னா பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட அப்பாக்கள் அவ்வளோ இறுக்கமாக இருப்பது கிடையாதுன்னா இட்ஸ் குவைட் நேச்சுரல். அந்த பிள்ளை எவ்வளோ நாள் நம்ம கூடவே இருக்கும், இன்னொரு வீட்டுக்கு போயிடும், நம்மள்ட்ட கொஞ்சம் தூரம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டு இருக்கிறதுனாலே என்னமோ அப்பாக்கள் வந்து இப்போ பிரின்சஸ்னால் டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் தான். ஓகே, அதே வீட்டில் ஒரு பையன் இருப்பான், அவனுக்கு 100 ரூபா காசு கொடுக்கணும்னா 3 நாளாக கொடுப்பார், அலைய விடுவார். அவன் வெறுப்பில் தெரிவான். நீங்கள் போய் அசால்ட்டாக 500 ரூபா கொடுப்பான்னு வாங்கிட்டு அவன் முன்னால் வேறு அந்த நோட்டை இப்படி காட்டிட்டு போய் அவன் முதல்ல இவ்வளோ அடித்து துரத்தணும்டாங்கிற லெவலில் அவன் இருப்பான். அப்பாக்கள் ரெசிப்ரிகேஷன் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஆண் பிள்ளைகளுக்கும் அப்பாக்களுக்கும் பசங்களும் கூட அங்கே இருக்காங்க. ஒரு 17 வயசில் லைட்டாக முட்ட ஆரம்பிச்சிடும். எவ்வளோ நாள் இவர் பேச நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு. அந்த ஆள் கையில் காசு வச்சுருக்கான், எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். இந்த ஊரில் எல்லா பிள்ளைகளுக்கும் எப்படியெல்லாம் செய்கிறாங்க அப்பாக்கள், இருந்தாலும் எனக்கு எதுவுமே செய்யலை அப்படிங்கிற மாதிரிலாம் நினைப்பது உண்டு. அப்படி பையன் நினைக்கிறான்னு அப்பாவுக்கு தெரியும். அப்பாவுக்கு தெரியாமல் இருக்காது. தன்னை பற்றி அவன் தவறாக நினைக்கிறான். முதல்ல சம்பாரிச்சுட்டு இந்த ஆளை எதிர்த்து நிற்கணும்டா, அதுக்காகவே சம்பாதிக்கணும்னு பேசுகிறான் நம்ம மகன்லாம் தெரியும். டீ கடை முக்கத்தில் உட்காந்துட்டு தன்னை பற்றி தப்பாக பேசின கதை அவர் காதுக்கு போயிருக்கும். ரைட்டா? யாரோ ஒரு நண்பர் வந்து சொல்லுவார், என்னடா அவன் மகன் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட உன்னை பற்றி ரொம்ப மோசமாக பேசினா எனக்கே மனசுக்கு சங்கடமாக இருந்துச்சு, என்னடா அப்படி பேசுகிறான் அவன் பிள்ளை அப்படின்னு நண்பர் போய் சொல்லுகிற போது விடுறான்றுவார் அப்பா. அவனை கூப்பிட்டும் கேட்க மாட்டார். அவருக்கு தெரியும் தன்னை அவனை எதிரியாக பார்க்கிறான், தன் மீது கோபத்தில் இருக்கிறான், தான் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளால் அவன் நம்ம மேலே ஆத்திரமாக இருக்கான்னு அப்பாவுக்கு தெரியும். ஆனால் அப்பா ஒருபோதும் அதை நியாயப்படுத்தி பேசவே மாட்டார். ஏன்னா அப்பாவுக்கு ஒரு மனசு இருக்குது. அந்த மனசு வாய்த்த அப்பாக்கள் தான் உலகத்தின் ஆகச்சிறந்த அப்பாக்கள். என் பிள்ளை எதிரியாவான் தெரியும், என் பிள்ளை என்னை தப்பாக நினைக்கிறான் தெரியும், அந்த கோபத்தில் நாளைக்கு என்னை வச்சு பார்த்துக்காம போக நிறைய வாய்ப்பு இருக்குது தெரியும். இதெல்லாம் நடந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிற மனசு இருக்குல்ல, அதுதான் அப்பாவின் மனசு. அந்த மனசு வாய்க்கப்பெற்றால் இந்த உலகத்தின் அற்புதங்கள் அனைத்தும் சாத்தியம். அது அப்பாக்களுக்கு வாய்ச்சிருக்கு. அதனால இறுகிய முகத்தோடு இருப்பாங்க. ஏன்னா ஒரு 100 ரூபா காசு எப்படி வருதுன்னு வீட்டில் இருக்க பிள்ளைக்கு தெரியணும். கையில் இருக்க 100 ரூபாய் புசுக்குன்னு எடுத்துலாம் கொடுத்துட்டு போயிட மாட்டார். அம்மாக்கெல்லாம் நீங்கள் இட்லிக்கு மிளகாப்படி வச்சா, ஏமா மிளகாப்படி வச்சா சட்னி வைக்கலான்னு கேட்டால் கூட உன்னை பெத்தெடுக்க எவ்வளோ சிரமப்பட்ட தெரியுமா அப்படின்வாங்க. They claim, dads never claim. I'm not comparing mom and dad. Both are a very special characters. At the same time, I just wanted to say, the mental makeup itself is a non-reciprocative mental makeup. It's a non-reciprocative mental makeup. Don't look for any gratifications. ஏன்னாங்க அப்புறம் உள்ள நல்லது கெட்டதெல்லாம் பண்ணோம்னா ஒரு நன்றி உணர்வு எதிர்பார்க்க மாட்டோமா? எதிர்பார்க்கிறது யதார்த்தம் தான். ஆனால் கிடைக்கலன்னா டிசப்பாயிண்டிங்காக இருக்கும்ல. அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறதுனால சொல்கிறேன். நான் கூட சில ஷோலாம் நீ என்னால நான் எப்போதும் உட்காந்தெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். பின்னால் ஹாட்ஸ்டாரில் பார்ப்பேன். இப்போல்லாம் நிறைய குட்டி குட்டி கிளிப்பிங்காக சோஷியல் மீடியாலே போட்டுடுறாங்க. இந்த ஹைலைட்ஸ் பார்க்குற மாதிரி எப்படி பார்த்துப்பேன். ஆனால் சில எபிசோடெலாம் நானே எதிர்பார்த்துட்ருப்பேன். சில எபிசோடெலாம் இன்றைக்கி என்ன எபிசோட் வந்துச்சுன்னே தெரியாது. நம்ம பாட்டு வெளிநாட்டில் இருப்போம், நைட்டு தூங்கிட்டு இருக்கல 10-20 பேர் ஃபோன் பண்ணிவிடுவாங்க. தம்பி ஐயோ அப்படின்னு ஃபோன்லலாம் அழுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நானும் ஓகேன்னு சொல்லிட்டு இந்த எபிசோடில் இது இமோஷனலாக போயிருக்கு போட்டிருக்கு அப்படின்னு நினச்சிப்பேன். ஆனால் சில எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் பயங்கரமாக நானே உட்காந்து அன்றைக்கி மத்தியானம் ரெடியாகி சட்டை பேண்ட்லாம் போட்டுக்கிட்டு 90 பூசிட்டு உட்காந்துருவேன் இந்த எபிசோடை பார்க்கணுன்னு அப்படிலாம் பார்ப்பேன். பார்த்துட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஃபோன் அதாவது ஷோ ஆரம்பித்தா 10 நிமிஷமே பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். இன்றைக்கி இருக்குடா, இன்றைக்கி மத்தியானம் ஃபுல்லாக நம்ம ஃப்ரீயாக வச்சுக்கணும், ஃபோனாக வரும், பாராட்டி தள்ளுவாங்க அப்படின்னு நினச்சா ஒரு ஃபோன் வராது. சரி இன்றைக்கி மறந்துருப்பாங்க, நாளைக்கு கூப்பிடுவாங்க, ஓடிடியில் பார்த்துட்டு கூப்பிடுவாங்க, வராது. சரி எங்கேயாவது போகிறப்ப விசாரிப்பாங்க, வராது. ஆனால் நீங்கள் ரசித்து நேசித்து ரொம்ப உழைச்சி ரொம்ப பாயிண்டர்ஸ் தேடி அப்படியே ரொம்ப நுட்பமாக ஆஹா என்னடா அட போடா மாதவா பின்னிட்டடா அப்படின்னு கண்ணாடியை பார்த்து சொல்லிக்கிற லெவலுக்கு நம்ம ஒன்று பண்ணியிருப்போம். ஆனால் ஒருத்தரும் கண்டுக்க மாட்டாங்க. நிறைய பத்திரிகைகள்லாம் என்னை பேட்டி எடுக்க வரப்போ கேட்பாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எபிசோடு 5 சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது 5மே பிரபலமாகலை, பெருசாக ஓடலை. ஆனால் தட் வில் கிரியேட் அன் இம்பேக்ட். ஐ நோ தட். அது ஏதோ ஒரு வகையில் அதில் வரக்கூடிய ஒரு விஷயம் எங்கேயோ ஒரு இடத்துல இம்பேக்டை உருவாக்கும். பிரபலமான ஒன்றை உருவாக்குவதை விட தாக்கத்தை ஏற்படுத்துவது இம்பார்ட்டன்ட்டுங்கிற மெச்சூரிட்டி கட்டத்துக்கு மேலே வந்துச்சு. இப்போ கூட எனக்கு பிடிச்ச 10 எபிசோட் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்லிவிடுவேன். ஆனால் இதெல்லாம் நீயே நல்ல வந்துச்சான்னு நைட்டு முழுக்க நீங்கள் யோசிச்சா கூட உங்களுக்கு ஞாபகம் வராது. இந்த ஆள் என்னத்தை சொல்கிறான் வளர்றான் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா அந்த பிரபலமான எபிசோட் கேட்டகரியில் அது வரல. பட் அதுக்கும் சேர்த்து தான் நம்ம வேலை பார்க்குறோம். ஆனால் சம்மந்தமே இல்லாத ஒரு சின்ன விஷயத்துக்காக உங்களுக்கு அவ்வளோ பெரிய பாராட்டு கிடைக்கும். Look for happiness, not for appreciation. Look for happiness, not for appreciation. அந்த மென்டல் மேக்கப் உங்களுக்கு சின்ன வயசில் வந்துடுச்சுன்னா இட் இஸ் ஸோ குட் இன் லைஃப் ஆல்சோ. லைஃப் முழுக்க நம்ம இதை தான் ஃபேஸ் பண்ண போகிறோம். லுக் ஃபார் ஹாப்பினஸ்,
நாட் ஃபார் அப்ரிஷியேஷன். ஏன்னா அப்ரிஷியேஷன் இன்னொருத்தன் கண்ட்ரோலில் இருக்குது, ஹாப்பினஸ் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. 65 வயசில் எதுவுமே லைஃபே இல்லை நினச்சிட்டு வந்த ஒரு பாட்டி சந்தோஷமாக நடந்து போகிறத பார்க்குறப்ப டாப் ஆன் யுவர் ஷோல்டர்ஸ், போங்க சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. எனக்கெலாம் அதுதான் ஹாப்பியாக தோணுது. விருதுகளை விட, கைத்தட்டல்களை விட, ஏதோ ஒரு ட்ரெயினில் அனாமதேயமாக உட்காந்துருக்கப்ப பாத்ரூம் எந்திரிச்சு போன ஒரு 65 வயசு அம்மா திரும்பி வரும்போது உத்து பார்த்துட்டு கோபி தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தை பிடிச்சி கொஞ்சிட்டு போகிறப்ப அந்த ட்ரெயினே நம்ம ஓட்டு மாதிரி இருக்கு. த ஃபீலிங் இஸ் ரியலி குட். என்ஜாய். இந்த உலகத்தில் மகிழ்ச்சியை நமக்கு நாம தான் கொடுக்க முடியும். மகிழ்ச்சிக்கு உலகத்தில் காமன் டெஃபினேஷன்ஸ் இருக்குது. அந்த டெஃபினேஷன்ஸ்குள்ளே மாட்டிக்கிட்டு தான் மகிழ்ச்சியை முடிவு பண்ணணும்னு நினச்சா மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது. அது பல டெஃபினேஷனை வச்சுருக்கு. உங்கள் பேங்க் பேலன்ஸ் அதுக்கான டெஃபினேஷனாக வச்சுருக்கு. நீங்கள் வைத்திருக்கிற வாகனங்கள் இதுக்கு டெஃபினேஷனாக வச்சுருக்கு. நீங்கள் வச்சிருக்கக்கூடிய வீடு அதுக்கு டெஃபினேஷனாக வச்சுருக்கு. அழகான மனைவி கிடைப்பதெல்லாம் கூட சிறந்த கொடுப்பின்னு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. அழகான ஒரு கணவன் கிடைப்பதெல்லாம் கூட மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னு ஒரு டெஃபினேஷன் இருக்கிறதெல்லாம் இந்த உலகத்துடைய டெஃபினேஷன். வாட் இஸ் யுவர் டெஃபினேஷன் ஆஃப் யுவர் லைஃப்? உங்கள் சொந்த வாழ்க்கைக்கான உங்கள் சொந்த டெஃபினேஷன் என்ன? அதுதான் லைஃப். அது மட்டும் பிடிபட்டுச்சு, லைஃப் முழுக்க ஜாலி தான். எனக்கு இதுதான் மகிழ்ச்சி. இன்றைக்கி கூட சீரியஸாக நான் சொல்கிறேன், நான் ஒரு 9:30 மணிக்கு கிளம்புனேன். அப்போ இருந்த டயர்ட்னஸுக்கு போகிறோம், பரிசு கொடுக்குறோம், 10 மினிட்ஸ் பேசுகிறோம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருந்தேன். அப்புறம் சரி வந்து தூங்கிடுவோம்ல, ஃப்ரெஷ் ஆகிடும்னா நம்ம ஆளுங்க எனக்கு முன்னால் ஏகப்பட்ட ப்ரோக்ராம் என்னைய வச்சு வச்சுருந்தாங்க. சார் அங்கே கூட்டி போய் காட்டணும், இங்கே கூட்டு போகணும், அவருக்கு இந்த நல்லது கெட்டதெல்லாம் நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு இருந்த கண்டிஷனில் ஸ்லீப்பிங் கிடச்சா போதுங்கிற நிலைமையில் நான் இருந்தேன். ஸோ வந்து சேர்ந்து 3 மணிக்கு படுக்கிறப்ப 10 நிமிஷம் சும்மா லைட்டாக பேசி விட்டு அப்படி வந்துடணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா முடியலை. ஏன்னா நாளை காலையில் போய்ட்டு திரும்ப இருக்குது 5 மணிக்கு இங்கேருந்து தான் நேராக போகிறேன். ஆனால் உங்களெல்லாம் பார்த்த உடனேயும் இவங்கள்ட்டெல்லாம் ஏதாவது பேசணும்னு தோண ஆரம்பித்தானேமா ஒரு அரை மணி நேரமாக 40 நிமிஷமாக பேசிகிட்டு இருக்கேன். உங்களோடு பேசுவது எனக்கு ஆனந்தம், அவ்வளவு மட்டுமே வாழ்க்கை. வாட் இஸ் ஹாப்பினஸ் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் வாட் இஸ் அப்ரிஷியேஷன். மனிதனுக்கு பல நேரங்களில் பல விஷயம் மோசமாக தெரிகிறதெல்லாம் பின்னால் உங்கள் மகிழ்ச்சி பெருசாக தெரிகிறப்ப சின்னதாகிடும். வன்மம் பெருசாக தெரியும் ஒரு கட்டத்தில், வன்மம் பெருசாக தெரியும் ஒரு கட்டத்தில். அதுக்கப்புறம் அன்பு பெருசாகிடும், ஹாப்பினஸ் பெருசாகிடும். நான் ஏன்டா அவனோட வன்மத்தாக இருக்கணும், நான் எதுக்கிட்ட அந்த பகையை தூக்கி தலையில் சுமக்கணும். எங்கள் சொந்தக்கார மாமா ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்லுவார், நீ படித்து பெரிய ஆளாகி போலீஸாகி இவனை தூக்கி உள்ளே போடணுண்டாம்பார். எப்போ? நான் 9ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப சொல்லுவார். அவங்க எங்கள் குடும்பத்தில் அவருக்கு பகை, ஒரு குடும்பம் எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தரோட பெரும் பகை. அவர் இவரால் ஒன்றுமே பண்ண முடியலை. அவங்களுக்கு இவருக்கு சண்டை. அவர் உன்னை தூக்கி உள்ளே வச்சிருவோண்டா பாரு அப்படின்னு சொன்னப்போ இவர் பயந்துட்டார். ஏன்னா அவருக்கு ஆள் பலம் இருக்குது, என்னை இப்படி சொல்லிவிட்டானேங்கிற கோவம். அதுக்காக அவர் என்ன சோகால்டு மோட்டிவேட்லாம் பண்ணியிருக்காரு. நீ படிக்கிற, படித்து போலீஸ் ஆகிற, போலீஸாக இவனை தூக்கி உள்ளே வைக்கிறேன். நான் போலீஸான அன்னைக்கு மறுநாள் எப்போ தூக்கி உள்ளே வைக்க முடியும்? எடுத்த உடனேமா போலீஸ் எப்படி தெரியல எனக்கு. அவருக்கு அது ஆசை. அப்புறமா நான் பெரிய பிள்ளைலாம் ஆகி இது மாதிரிலாம் மீடியாக்கெலாம் வந்தப்போ அவரெல்லாம் பார்க்குறப்ப, என்னம்மாம்மா யாரையா வச்சு தூக்கி வச்சிங்களா அப்படின்னா. அப்போ அவர் சொன்னார், டேய் மாப்பிள்ளை, இப்போ கூட நீ பவர்ஃபுல்லான ஆள் தான், உன்ட்ட சொன்னா நீ அவனை ஏதாவது வச்சு மிரட்ட தான் முடியும், நம்ம ஏன்டா அவனை தூக்கி உள்ளே வைக்கணும்னார். ஐயோ என்னையா 10 வருஷமாக என்ன இதுக்காகவே படிக்க சொல்லி இருந்து இப்போ திடீர்னு இப்படி சொல்லிட்டேனா? அது அவர் வயசு சொன்னேன்டா. பாவண்டா அவனுக்கே சுகரு. அங்கிட்டு போகிறான், எப்படி இருந்த பையன் தெரியுமா? சட்டையை தூக்கி கோத்தான்னா பயப்படுவாங்கடா, தெருக்கு போய் பயப்படுவோம். அந்த ஆளே பயந்துக்கு தானே இருந்திருக்காப்லப்ப. இப்போ நிற்கிறான் பாவம், கடையில் போயிட்டு இன்னைக்கு சுகர் இல்லாமல் டீ போடுங்கன்னு கேட்குறான். அதை பார்க்கவே எனக்கு மனசுக்கு சங்கடமாக இருக்குது. அது தூக்கி ஒருத்தனை உள்ளே வைப்போன்னு சொன்னவே சுகர் இல்லாமல் டீ குடுன்னு கேட்டதுக்கெல்லாம் இறக்கப்படக்கூடிய அளவுக்கு நம்மளாம் சாதாரண நல்லவங்க. அவ்வளோ நல்லவன் தான். எதை சுமக்கணும், எதை இறக்கி வைக்கணும்னு தெரியணும். மை ஹாப்பினஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென், யாரையோ பழி வாங்குவதை விட என் மகிழ்ச்சி பெரியது. யாருக்கிட்டையோ சாதித்து காட்டுவதை விட என்னுடைய மகிழ்ச்சி பெரியது, என்னுடைய நிம்மதி பெரியது. யாரோ ஒருத்தருக்கு, கடைசி வரைக்கும் நம்ம யாரோ ஒருத்தருக்கு தானே வாழ்கிறோம். யோசிச்சு பாருங்கள். எல்லாரும் அண்ணாமலை படத்தில் வர்ற ரஜினிகாந்த் மாதிரி, அசோக் இந்த வீட்டை தரமட்டமாக்கி இதே இடத்துல மறுபடியும் நான் வைக்கல அப்படின்னு தோளில் தட்டிட்டு போயிடுறோம். சரத் பாபுவும் போயிடுறாரு. இவரும் கடைசி வரைக்கும் குஷ்புவோட சைக்கிளில் போன கவலையிலே வாழ்கிறாரு. அவர் பொண்ணு அந்த பக்கம் அதை லவ் பண்ணி லைஃப் முழுக்க பார்த்தீங்கன்னா அவர் வெற்றி அடைகிறது தான் காட்டுவாங்க. ஆனால் அவர் கவலையாகவே தான் இருப்பார் ரஜினிகாந்த். அதுக்கு அவரை யோசிச்சு பார்க்கலாம், போயிட்டு தனியாக அந்த சைக்கிள் பக்கத்தில் படுத்துக்குவார். ஆக்சுவலாக அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார், ஹாப்பியாக இருக்காரான்னு தெரியல. கடைசியில் படம் முடிகிறப்ப நம்ம 50 வருஷமாக என்ன பார்த்துருக்கோம்? அசோக்கை பழி வாங்கணுமா இல்லையா? எல்லா பத்திரத்தையும் மனோரமாட்ட கொடுத்து அசோக்கிட்ட கொடுத்துருன்றார். இதுக்கு எதுக்குடா எங்களை டிக்கெட் வாங்க சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நமக்கே. இது எப்படி இருக்கும்னா, 1.5 மணி நேரம் நீ அண்ணா பார்த்த பிறகு கோபிநாத் முடிவே சொல்ல மாட்டாப்ல. இல்லை
கடுப்பாக இருக்கும். என்னடா டேய், உன்னை நம்பி உட்கார்ந்தோம்னா ஒரு பஞ்சாயத்தில் சொல்கிற மாதிரி இது தவறு இது சரின்னு சொல்லு, நீங்களே முடிவு செய்துக்கலுங்களா, அதுக்கு எதுக்கு அவன்கிட்ட நாங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீலிங் இருக்கும். அப்போ மனோரமா ஒரு வார்த்தை கேட்பாங்க, எனக்கு உன்னை புரியவே இல்லையப்பார், எனக்கே புரியலேம்பார். அவ்வளோதான் லைஃப். லைஃப் இஸ் பிம்பிலிக்கி பிலாப்பி, டேக் இட் ஈஸி. லைஃப் இஸ் ஸோ சிம்பிள், டோன்ட் காம்ப்ளிகேட் இட். டிவைன் கஃபே சுவைகள் உங்கள் வீட்டுக்கே. காலை சிற்றுண்டி, மதிய உணவு, மாலை ஸ்நாக்ஸ், இரவு விருந்துகள், 24 மணி நேர சேவை, இலவச மற்றும் விரைவான டெலிவரி. எங்கள் கிளைகளிலிருந்து 3 கிலோமீட்டர் வரை டெலிவரி சேவை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ₹100. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். தொடர்புக்கு 7208-53009 மற்றும் 8925064564. ஸ்ரீ சுகி பார்மா, மக்களை தேடி மருந்தகம், 24 மணி நேர சேவை, இலவச ஹோம் டெலிவரி. சிறப்பு சலுகை 5% முதல் 20% வரை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ₹100. அனைத்து வகையான மருந்துகள், அறுவை சிகிச்சை பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் என அனைத்திற்கும் சிறப்பு தள்ளுபடி. தொடர்புக்கு 9500111961 மற்றும் 7200251666. Sani sagari maga pari sani sagari maga pari sani re sa sani sa da pa ma sa sani sa pa maga sa sani sa da pa ma sa sani sa pa maga sa sani sa magari ni sari ni pa sani da pa magari sani sagari maga pari sani sagari maga pari sani re sani sagari maga pari sani sagari maga pari sani re sani sa pa maga. Kevin bro, என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையனுக்கு ஃபஸ்ட் இயர் பர்த்டே வருது. அவனுக்கு கோல்டு ஏதாவது கிஃப்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஒரு சவரனில் கிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தா கோல்டு விலை அதிகமாக இருக்குது ப்ரோ. ஒரு 8 கிராம்ஸோட கம்மியாக காமிக்கிறீங்களா? 6 grams ஓகே ப்ரோ. ப்ரோ இன்னும் கம்மியாக? இன்னும் 4 grams ஓகே ப்ரோ. இன்னும் கம்மியாக ப்ரோ? அது 2 கிராம் ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே காமிக்கிறேன் பாருங்க ப்ரோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே 2 grams ஸ்டார்ட் ஆகி 2, 3, 4, 5, 6, 8 வரைக்கும் வெரைட்டி ஆஃப் ரேஞ்சஸ் வச்சுருக்கோம் மக்களே. 2 grams கிடைக்கும், டெஃபினட்டாக கிடைக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ரசிச்சு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ எங்கள் டிஎம் பண்ணுங்க, வில் கெட் பேக் டு இட். சந்தோஷ கதை சொல்லும் சேலைகள், காலத்தின் தீரை சொல்லும் வண்ணங்கள், நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சியை கொண்டாடும் பல கோடி உள்ளங்கள். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை. VVNKM Senior Secondary School, சாய்நாதபுரம், வெல்லூர். வணக்கம் வேலூர்.
மைசெல்ஃப் ஜெ இனிகோ லான்சி, மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மன் பேசுகிறேன். கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம். ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு 20 acres ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 8 months கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர். நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ், லேக், ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா, அதுலேருந்துட்டு வித்தின் ஒரு 10 minutesலேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம். அணைக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா, டெவலப்டு ஏரியா, ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும், ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி வண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம். 299, 399 இதனுடைய ரேட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Why does school feel so outdated sometimes? We are in grade 11, not the 90s. The world has changed, but our syllabus still the same. Meanwhile, the future is all about AI. Automation, robotics. These are today's careers. So, why wait till college? To start learning future skills. Let's bring the future inside the school curriculum. Sri JM School introduces a robotics, AI in grade 11 group. லாஸ்ட் ஒன் அடப்போங்க. மேம், டேப்லெட் எடுக்க பெஸ்ட் ட்ரிங்க் ரேட் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாமே. வாட்டர் 5 on 5, மில்க் 3 on 5. சில மெடிசின்ஸ்க்கு ஓகே, ஆனா கால்சியம் எடுக்கிறதுனால கம்மியா அப்சார்ப்ஷன் இருக்கும். டீ ஆர் காஃபி 2 on 5. கஃபைன் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால டேப்லெட்டோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஃப்ரூட் ஜூஸ் 2 on 5. டேப்லெட்டோட ரியாக்ஷனே சேஞ்ச் பண்ணிடும். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் 1 out of 5. பிக் நோ ஆப்ஷன்ல கூட இருக்கக்கூடாது. லாஸ்ட் ஒன் ஆல்கஹால். அடப்போங்க. சுகி ஃபார்மசி உங்கள் நலனுக்கான பார்ட்னர்.